அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் பாவ் பாஜி. இது இந்த சாட் ஐட்டத்திலேயே நம்பர் 1 ராஜா அப்படின்னா இந்த பாவ் பாஜி தான். பார்க்கும் போது அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா நம்ம நாக்குல ஈரத்தை வரவைக்கக்கூடிய ஒரு அருமையான டிஷ்ன்னு சொல்லலாம். இந்த பாவ் பாஜிய இந்த சாட் கடையில் கிடைக்கிற மாதிரி சுவையா நம்ம வீட்லயே எப்படி ஒரு அரை மணி நேரத்துல அற்புதமா செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிக்க. ஒரு குக்கர்ல ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், அரை கப்பு பச்சை பட்டாணிய தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு தனியா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்துல போட்டு மத்து அப்படி இல்லைன்னா மெஷர் வச்சு இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கணும். அடுப்புல ஒரு சின்ன பான் வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி அதுல போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட இதோட சேர்த்துட்டு இது மூணுத்தையும் நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி இதோட சேர்த்துங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலா ரெடி பண்றதுல ஒரு முக்கியமான விஷயமே நல்லா வதக்கணும் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுக்கிற காய்கறிகளை இதுல சேர்த்துட்டு நல்லா பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க. சிம்மில் தான் இருக்கணும், நெருப்பு அதிகமாக வைக்கக்கூடாது. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இது கட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லிக்விடாக ஸ்பைசியாக நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி முத்தி நல்லா கசக்கி இதோட சேர்த்துக்கின்னு பொறுமையாக நல்லா செவக்க செவக்க இதை கிளறி விடணும். இந்த மசாலாவோட முக்கியமான விஷயமே பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா மெஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம் பழச்சாறை இதோட சேர்த்து லேசாக கிளறி இறக்குனீங்கன்னா இந்த பாவ் பாஜிக்கான ஒரு அருமையான மசாலா ரெடி. இப்போ பாவ் பாஜிக்கு பன்னை ரெடி பண்ணிடலாம். இந்த பன்னு கடையில் பாவ் பாஜிக்குன்னே தனியாக விற்கிறாங்க. அதை எடுத்து தனியாக பிச்சு ஒரு பன், அதாவது 2 ஜாயிண்டாக இருக்கிற ஒரு பன்னை எடுத்து அதை நடுவில் ஒரு கட்டிங் போட்டு தனியாக எடுத்துடக்கூடாது, அப்படியே ஓப்பன் பண்ணணும். ஒரு புக்கு மாதிரி ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணி இது மாதிரி தனியாக எடுத்து வச்சிங்க. எத்தனை பன்னு செய்ய போகிறீங்களோ அத்தனை பண்ணை. இப்போ ஒரு தவால கொஞ்சம் வெண்ணெயை போட்டு வெண்ணெய் சூடாகி கரைஞ்சதுக்கு அப்புறம் 2-3 கொத்தமல்லி தழையை அதில் போட்டு இந்த கட் பண்ணி வச்சுக்கிற பன்னை அதில் மேலே போட்டு பொன்னிறமாக லேசாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு திரும்பவும் கொஞ்சம் வெண்ணெயை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான பன்னை தனியாக வறுத்து பொன்னிறமாக பட்டர் போட்டு எடுத்து வச்சிங்க. அதே தவால திரும்பவும் கொஞ்சோண்டு வெண்ணெயை போட்டு வெண்ணெய் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை அந்த தவால போட்டு லேசாக வறுத்தெடுத்துங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இந்த மசாலா கொஞ்சம் தண்ணியாக தளன்னு இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு அதை தனியாக சுட சுட ஒரு பிளேட்டில் எடுத்துக்கின்னு அது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னை கூட வச்சுக்கின்னு கொஞ்சம் பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும்
ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழமும், அது மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா, அப்பா! அவ்ளோ பிரமாதமா இருக்கும். செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.